கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. Glory, glory, glory. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்போடு கூட அழைத்த அந்த போதகருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஏன் இவ்வளோ வருத்தமாக சொல்றீங்கன்னு தெரியல. காலையிலே எங்களை முழிக்க வச்சு ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ரெண்டாவது ஆராதனையில் வரலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு சீக்கிரமாக உழைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீ உட்கார்ந்துருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அம்மாவா இல்லையா? நீங்கள் மட்டும்தாம்மா இல்லைன்னு சொல்றீங்க. மற்றவங்க எல்லாம் ஒன்றும் தலையாட்டுற மாதிரி தெரியுங்க. கர்த்தருக்கு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த போதகருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அதிகமாக கூட சேர்ந்து ஜெபிக்க கடந்து வருகிறார்கள். ஜெபம் நிச்சயம் பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நேற்று நல்லா தூங்குனீங்களா? தூங்குனீங்களா? பக்கத்தில் இருக்கவங்க கேளுங்க, நல்லா தூங்குனீங்களா? நீங்க கேட்டது அவங்க கேட்டிருக்குமா? அதை கேட்டீங்களா? முதல்ல நீங்க கேட்டது கேட்டுச்சா? நல்லா சத்தமா கேளுங்க. அப்ப எல்லாருமே நல்லா தூங்குனீங்க. ஆமா தானே? நான் தூங்கவே இல்லை. எனக்கு நைட் ப்ரேயர் முடிச்சு 3:30 தான் வீட்டுக்கு வந்தேன். உடனே 4:30 மணிக்குள்ள எழுந்திரிச்சு மறுபடியும் கிளம்பி இங்கே வந்தாச்சு. மீட்டிங் முடிச்சுட்டு மறுபடியும் மாலையில் ஒரு கூட்டம் இருக்குது. அதை முடிச்சுட்டு 2 மாவட்ட இரவு ஜெபம் இன்னைக்கு இருக்குது. அல்லேலூயா. அதுக்கும் வரணும். ஆமென். அல்லேலூயா. 2 மாவட்டம் இணைகிறது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அதனால பாஸ்டர் சொன்னது நம்ம சந்தோஷமானது. நீங்க எல்லாம் வருவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். தேவன் அந்த நாட்களை தருவாராக. கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை நம்ம பாடி கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நம்ம கடந்து போவோம். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நான் நம்புறேன். உண்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சரி, அப்போ நம்ம சத்தமா கைத்தட்டி பாடி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென். உண்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை, நான் உமது பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம பாடி கர்த்தருடைய பிரசன்னத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம்.
யாரும் வெட்கப்படுத்தாமல் ஆமே நடத்துகிறவர் அப்பா. அவமானம் அடைவதில்லை. நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தினால திறந்தே நீர் எங்களை அப்பா கண்ணுக்கு பார்க்கிறவராயிருந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரம் இந்த ஆராதனையிலும் எங்கள் மத்தியில் எழுந்தருளி மகத்துவமான காரியங்களை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். செய்யும்படிக்கு செபிக்கிறோம். தேவனுடைய கரம் ஆளுகை செய்வதா? தேவனுடைய கரம் ஆளுகை செய்யட்டும். நீர் எங்களோடு கூட பேச மாட்டவரே எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. தேவனுடைய கரம் இன்னைக்கு எங்களை உருவாக்கி எங்களை பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நிரப்படை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும்படிக்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். சொல்லுங்க. இந்த ஆராதனையில் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்துல சொல்லுகிறார், நீ வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷனாவாய். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. வேதம் பல இடத்துல நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வரவே சொல்லுங்களேன். இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில அவன் ஒரு மறுரூபத்துக்குள்ள, ஒரு மாற்றத்துக்குள்ள வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவன் சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த சவுல் தன் வாழ்க்கையில கழுதைய தேடி போனான். அவனுடைய தகப்பனுடைய கழுதை தொலைந்து போனது. அந்த கழுதையை தேடி சவுல் அலைந்து திரிகிறான். கிடைக்கலங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது சவுல் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இதுக்கு மேல தேடி இங்க கழுதை கிடைக்க போகுது, பேசாம வீட்டுக்கு திரும்புவோம்னு சொல்லி நினைக்கிறப்பந்தான் வேலைக்காரன் சொன்னா, இல்ல இங்க தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்துல நம்ம விசாரிச்சோம்னா அவர் ஞான திருஷ்டினால கழுதை எங்க இருக்குன்னு சொல்லிடுவாரு. அதனால நாம அவர் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லித்தான் ஆமென் இந்த சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசிய நோக்கி போனார். நல்ல கவனிங்க. சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்ததுடைய முகாந்தரம் என்ன அப்படின்னா, இந்த சவுலுக்கு காணாமல் போன கழுதை கிடைக்கணும். கழுதை கிடைக்கணும். கழுதை அப்படின்னா இங்க ஈஸியா நினைச்சிடக்கூடாது. ஆமா, இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பங்களா, ஒரு பெரிய கார் இருக்கிறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சொல்லுங்க, பணக்காரங்கன்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கார் இருக்கிறவங்களையும் ஆமென் பங்களா வச்சிருக்கிறவங்களையும் நம்ம பார்த்து பணக்காரங்கன்னு சொல்லுவோம். நமக்கு தெரியாத எல்லாம் இஎம்ஐயா இருக்கும், எல்லாம் லோனா இருக்கும், அது வேற கதை. ஆனா நம்ம பார்வைக்கு நாம கார் வச்சிருக்கிறவங்கள நாம எப்படி சொல்லுவோம்? பணக்காரங்கன்னு சொல்லுவோம். அன்னைக்கு அந்த நாட்களையும் அப்படித்தான் அவர்கள் வைத்திருக்கிற மிருகங்களின் அளவை வச்சுதான் அவங்க எந்த அளவுக்கு ஐஸ்வர்யவான் என்று அவன் மதிப்பிடப்பட்டது. அவங்க வச்சிருக்கிற ஆடுகள், அவங்க வைத்திருக்கிற மாடுகள், அவங்க வச்சிருக்கிற ஒட்டகம், அவங்க வச்சிருக்கிற கழுதைகளை வச்சுதான் எந்த அளவுக்கு இவன் வசதியானவங்க அப்படிங்கிறது கணிக்கப்பட்டது. அப்போ அந்த நாட்கள்ல கழுதை அப்படிங்கிறது சொத்து. அதை தேடிதான் இந்த சவுல் வந்தான்.
ஆனால் நல்லா கவனிங்க, இவன் தேடி போனது இந்த உலகத்துக்குரியது. ஆனால் தேவன் இவனை குறித்து மாபெரும் காரியங்களை இவனுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். சொல்லுங்களே. இப்ப அதனாலதான் ஆண்டவர் அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமா சொல்றாரு, அந்த மேன்மையான காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா இப்படியே அல்ல, வேறு மனுஷனா எப்ப நீ மாறியோ அன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறார். சொல்லுங்கம்மா. நல்ல கவனிங்க, இந்த சவுல் தேடி போனது கழுதைய, ஆனா கர்த்தர் அவனுக்கு ராஜ மேன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். சொல்லுங்க, இந்த ஆராதனையில கர்த்தர் நம்ம கூட பேச விரும்புகிறார். ஒருவேளை நம்ம இந்த ஆராதனைக்கு வரும்போது பல எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். தேவன் இந்த ஆராதனையில எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரா, என் வாழ்க்கைக்கு தேவையான தருவாரா, சுகத்தை தருவாரா, விடுதலையை தருவாரா, என் கடன் பிரச்சனையை மாற்றுவாரா, பலவீனத்தை மாற்றுவாரா, இப்படி பல காரியங்களை நினைச்சு நீங்க இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். தேவன் நீங்கள் நினைத்ததற்கு மேலான ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களாமா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ராஜ மேன்மையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில மேன்மையானதை தான் செய்வார், மேன்மையானதை தான் நமக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மேன்மையை நாம சுதந்தரித்துக் கொள்ளணும் அப்படின்னா, ஆமென், அப்படியே சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. ஆமென், நாம வேறு மனுஷனாய் மாறும் பொழுதுதான் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்துல அவர் இப்படி எழுதுகிறார். ஆமென், உலகத்திற்கு வந்த வேஷம் தெரியாமல், சொல்லுங்க, ரோமர் 12:2 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். அடுத்த வசனம், 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா ஆமை நாம இப்ப இருக்கிற மாதிரி அல்ல, நாளுக்கு நாள் நாம இந்த உலகத்துல மறுரூபமாக்கப்பட்ட ஆமை வாழ்க்கைக்குள்ள கடந்து போக வேண்டியது அவசியம். ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக ஆமை வேறு மனுஷனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அனுப்ப விரும்புகிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வேறு மனுஷனா நீங்க கடந்து போகணும். அந்த மாதிரி இல்ல, வேறு மனுஷனா கடந்து போகணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஏன் நாம வேறு மனுஷனா மாறணும்? எப்போ நாம வேறு மனுஷனா மாற்றப்படுவோம்? இந்த 2 காரியத்தை நான் வேகமா உங்களுக்கு சொல்லி நாம இணைந்து சிந்திக்க போகிறோம். நல்ல கவனிங்க. நாம ஏன் வேறு மனுஷனா மாறணும்? ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். நாளை நேரத்திற்கு ஒரு மனுஷனை உன்னிடத்திற்கு அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். நல்ல கவனிங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சவுல் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் இப்படி சொல்றாரு, நான் ஒரு மனுஷன் அனுப்புவேன், அவன் பென்யமீன் நாட்டானா இருக்கிறான், அவன் அவன்கிட்ட வருவான், ஆமென், அவனை என் ஜனத்தின் அதிபதியாக நீ என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இந்த சவுலை குறிச்சு சவுல் புறப்படுறதுக்கு முன்னாடியே, கழுதையை தேட போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் இந்த சவுலை குறிச்சு ஒரு திட்டத்தை அவர் ஆயத்தம் பண்ணி விட்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென். நாம ஏன் வேறு மனுஷனா மாறணும்னா நம்ம மேல தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறதுனாலதான் நாம வேறு மனுஷனா மாறணும். நாளுக்கு நாள் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம இப்ப இருக்கிற மாதிரியே இல்ல. டெய்லி ஒரு மறுரூபத்தை ஏன் பார்க்கணும்னா நம்மளை குறிச்சு தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏராளமான தேவ ஜனங்கள் இருக்கிற இந்த பட்டணத்துல அவன் கர்த்தரை அவன் முழுமையாய் அறிந்து கொள்ளாமல், சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற இந்த பட்டணத்துக்குள்ள ஆண்டவர் உங்கள் ஆவிக்குரிய சபையில இணைச்சி அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிச்சு கர்த்தர் மேன்மையான காரியங்களை கொடுத்திருக்கிறார்னா உங்க மேல ஒரு திட்டம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அர்த்தமா சொல்லுங்களே. அந்த திட்டத்தை நாம சரியா விளங்கிட்டோம் அப்படின்னா ஆமென், நாம வேறு மனுஷனாய் மாற தொடங்கிட்டோம் அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் சவுல் வேறு மனுஷனாய் மாறணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமா சொல்றாருன்னா அவன் ஒரு திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மேல ஒரு திட்டம் இருக்கிறதுனால அந்த திட்டத்துக்கு ஏற்றபடி நாம நம்மை வணைந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கிறேன். ஆட்டோ டிரைவரா இருக்கிற என்ன ஒரு கலெக்டர் போஸ்டிங்ல உட்கார வச்சுன்னு வச்சுக்கீங்க. நல்லா கவனிங்க. நான் இப்ப எப்படி போகணும் கலெக்டர் போஸ்டிங்க்கு? நீ கொஞ்சம் பேசுங்களேன். நீங்க சொல்றது புரியுது. ஆட்டோ டிரைவர்லாம் கலெக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. சரி, ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோமே. ஆமா, கலெக்டரா மாறிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப எப்படி போனோம்? நீட்டா ட்ரெஸ் பண்ணணும். காக்கி சட்டையே நான் போட்டுக்கிட்டு கலெக்டர் ஆபீஸ்ல என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ நான் மாற வேண்டியது அவசியமா இல்லையா? ஆமா, நான் கலெக்டர்ங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டா நான் மாற வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த மாதிரி தேவன் ஒரு திட்டம் நம்ம மேல வச்சிருக்கிறார்னா அந்த திட்டம் இந்த உலகத்துக்குரியதா இருக்காது, அது மகிமைக்குரியதா. நம்மளை குறித்து பரலோகம் ஆயத்தம் பண்ணி இருக்கிற மகா பெரிய காரியமா இருக்கும். அப்படின்னா அதுக்கு நாம நம்மை மறுரூபப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மாதிரி சொல்லுங்களேன். நம்ம ஏன் வேறு மனுஷனா மாறணும்? நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நம்ம மேல ஒரு திட்டம் இருக்கிறது. நான் வேகமா போறேன். இரண்டாவது, ஏன் நாம வேற மனுஷனா மாறணும்? தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். நல்ல கவனிங்க. அவன் இரண்டாவது ஒரு காரியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசியிட கர்த்தர் சொன்னாரு. அவன் என் ஜனத்தை அவன் மீட்பதற்காக பெலிஸ்தியரோடு கூட சண்டை போடுவான்னு சொல்லல, பெலிஸ்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவான்னு சொல்லல, பெலிஸ்தியருக்கு விரோதமான காரியங்களை செய்வான்னு சொல்லல. அவன் என் ஜனத்தை அவன் பெலிஸ்தியர் கையில் இருந்து அவன் என்ன பண்ணுவான்? ரட்சிப்பான், விடுவிப்பான் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா அவன் சவுலுக்கென்று ஜெயங்கள் ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் வேறு மனுஷனா மாறணும்? சவுலை குறித்து ஆண்டவர் பெலிஸ்தியர் மேல ஒரு பெரிய ஜெயத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. நமக்கும் தேவன் பெரிய ஜெயங்களை வச்சிருக்கிறார். நாம தோற்று போகணும்னு ஒரு இடத்துல கூட கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுங்க சொல்லல. நீ தோத்து போய் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தோல்விதான் வெற்றிக்கு. ஆமா, அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனா ஒரு இடத்துல கூட பைபிள் அப்படி ஒரு காரியமே இல்லை. பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாவற்றிலேயும் ஜெயம் கொண்டவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அப்படிதான் சொல்றார். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல சொல்றாரு. அவன் 8ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை இப்படி இருக்கிறது. அவன் எல்லாவற்றிலேயும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே அப்படிங்கிறாரு. ஆமென். அதே போல சொல்லுகிற வார்த்தை
எல்லா இடத்திலும் எங்களை கொண்டு அவர் வெற்றி சிறக்க பண்ணி அப்படிங்கிறார். அப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலும் தேவ பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க. ஆமா, ஜெயம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம ஏன் வேறு மனுஷனா மாறணும் அப்படின்னா நம்ம மேல ஒரு பெரிய திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஏன் வேறு மனுஷனா மாறணும்னா ஆமென், தேவன் நமக்கென்று அநேக ஜெயங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தோற்று போறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல, உங்களை ஜெயம் கொள்ளுகிறதுக்காக அழைத்தார். அதை ஏன் நீங்க வருத்தத்தோடயே சொல்றீங்கன்னு தெரியல. அவன் பக்கத்துல இருக்கவங்க சொல்லும் போது அதை படிக்கிற மாதிரி சொல்லணும். எப்படி சொல்லலாம்? அது அவங்களுக்கு நடக்கிற மாதிரி சொல்லணும். எங்க நடந்துருமோ, அவங்க எங்க ஜெயிச்சிருவாங்களோ, அவங்க எங்க மாறிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியே சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, சவுலுக்கென்று ஜெயங்கள் ஆயத்தமாக இருக்கிறது, பெலிஸ்தியர் மேலே இவன் ஜெயம் எடுப்பான், அவன் இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிப்பான்னு சொல்லி ஆண்டவன் அவனை குறித்து அவனுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஜெயங்களை குறித்து சொன்னார். அல்லேலூயா. மூணாவது, ஏன் நம்ம வேறு மனுஷனா மாறணும்? வாசிங்க வசனத்தை தொடர்ந்து. என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், ஏன் இவன் வேறு மனுஷனாய் மாறணும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களை ஆளுகிறதற்கு ஒரு தலைவன் வேணும், எங்களை நடத்துகிறதற்கு ஒருவர் வேணும்னு சொல்லி ஜனங்க கர்த்தரிடத்தில் என்ன பண்ணாங்களா? முறையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முறையிட்டார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், ஜெபம் பண்ணினார்கள், வேண்டிக் கொண்டார்கள், எங்களுக்கு ஒரு தலைவன் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ஏன் இந்த சவுல் வேறு மனுஷனாய் மாறணும்? இந்த சவுல் ராஜாவாய் மாற வேண்டும் என்று, ஒரு ராஜா வேண்டும் என்று, அந்த ஸ்தானத்திற்கென்று ஒரு மனிதன் வர வேண்டும் என்று ஏராளமான தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் இருக்கிறது, முறையிடுதல் இருக்கிறது, விண்ணப்பங்கள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நாம இந்த இடத்துல உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்றோம் அப்படின்னு சொன்னா முந்தின தலைமுறையில யாரோ ஒரு சிலர் நமக்காக வடித்த கண்ணீரினாலதான், நமக்காக போட்ட முழங்காலினாலதான் இன்னைக்கு அவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை நாம பெற்று இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளை எப்படியாவது கர்த்தரால் அவன் ரட்சிக்கப்பட்டவர்களா கர்த்தருக்குள்ள இருக்கணும்னு ஒரு தலைமுறை ஜெபம் பண்ணிச்சு பாருங்களேன். நமக்கு முந்தின தலைமுறை கரையம் செலுத்தி வாரப்பட்டு எவரெல்லாம் விழித்து கடந்து போராடி போராடி அவன் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணினாங்கல்ல, அந்த ஜெபத்தின் விளைவாகத்தான் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஜெபத்தின் விளைவாகத்தான் இன்னைக்கு நாம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 200 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கங்க. அவன் 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கங்க. அவன் நமக்குள்ள எத்தனை டாக்டர் இருந்தாங்க, இன்ஜினியர் யார் இருந்தாங்க, படிக்கவே கூடாதுங்கிற ஒரு காலகட்டத்துல தான் நாம இருந்தோம், தள்ளப்பட்டிருந்தோம், இருளுக்குள்ள இருந்தோம். அவன் இந்த உலகத்துல அடிமையா இருந்தோம். அவன் நம்ம சுதந்திரம், நம்ம தேசத்துல கூட சுதந்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்தோம். என்னைக்கு சுவிசேஷத்தினுடைய வெளிச்சம் நம்ம தேசத்துக்கு வந்துச்சோ அன்னைக்கு கர்த்தர் நம்மள கிருபையை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எத்தனை தேவ பிள்ளைகள் டாக்டரா இருக்கிறாங்க, எத்தனை தேவ பிள்ளைகள் இன்ஜினியர்ஸா இருக்கிறாங்க, எத்தனை தேவ பிள்ளைகள் டீச்சர்ஸா இருக்கிறாங்க, எத்தனை தேவ பிள்ளைகள் அரசாங்க அதிகாரிகளா இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு காரியம் நடக்கிறது? நமக்கு முந்தின தலைமுறையரெல்லாம் விழித்து கடந்து தேவனுடைய சமூகத்துல போராடி ஜெபம் பண்ணதுனாலதான், இன்னைக்கு அவருடைய முறையிட்டதுனாலதான் இன்னைக்கு நாம அவன் ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். முந்தின தலைமுறை ஜெபம்லாம் சாதாரணமானது கிடையாது. நம்மளாம் இப்ப பண்ற மாதிரி சொல்லுங்க. நம்ம இப்ப பண்ற மாதிரி ஜெபம் பண்றாங்களா? ஜெபம் பண்ணாங்களா? எங்க ஆலயத்துல, எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க சில கிராமங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா,
முழிரவு ஜபம் நடக்குமா? இரவு 9 வரைக்கும் ஆரம்பிச்சா விடிய காலம் சொல்லுங்க 4 மணிக்கு முடியும். 4 மணிக்கு முடியும். அப்போ 4 மணிக்கு முடிச்ச உடனே இப்ப நம்மளா இருந்தா 9 மணிக்கு சர்வீஸ் முடியுதுன்னா 8:45 இருந்தே நமக்கு இறுதி என்ன சொல்லலாம்? முடிக்கலையா? டைம் ஆகலையா? நல்லா சொல்றீங்க. எப்ப முடிப்பாங்க? சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சரியான டைமுக்கு முடிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். 9:05 ஆயிடப்படாது, 9:10 ஆயிடப்படாது, ஐயோ கொஞ்சம் இவர் இழுத்தரப்படாது அப்படின்லாம் மனசு என்ன சொல்லும்? ஆமாவா இல்லையா? ஏன் நம்ம முடிச்ச உடனே 9 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பயங்கரமா ஒரு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண போறோமா? அப்புறம் இல்லைன்னா ஒரு இடத்துக்கு எங்கேயாவது ஊழியத்துக்கு போக போறோமா? ஒரு 4 கிராமத்துக்கு சுவிசேஷம் சொல்ல போறோமா? அப்படின்னா இல்லை. நம்ம போய் வீட்டில் உட்காந்து நீங்க நடக்கிறது சொல்லுங்க போதும். என்ன பண்ண போறோம்? அப்புறம் 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 அதுக்கு மாதிரி கடையில் நாட்டோடலாம் கேட்காதீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நல்ல ஆனா முந்தைய தலைமுறை விடிய காலம் 4 மணிக்கு ஜபத்தை முடிச்சதுக்கு அப்புறமும் வீட்டுக்கு போறதுக்கு மனசு வராம ஆண்டுடைய சமூகத்தில் அங்க இருக்கிற சர்ச்சு தூணை கட்டி பிடிச்சு அங்க இருக்கிற பெஞ்சில தான் முகத்தை பதிய வச்சு ஹார்ட்டில் போய் கீழே உழுது முகம் குப்புற கடந்தாண்டவரே, என் பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பா, என் தலைமுறைகளை ஆசீர்வதிங்க, எங்களை மாதிரி இருந்துடக்கூடாது, எங்களை மாதிரி ஒன்று கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது, எங்களை மாதிரி விடிய கிழமையை எடுத்து படையேறிட்டு இருக்கக்கூடாது, எங்க பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சொல்லி அவங்க ஜெபித்த ஜெபத்தின் விளைவா இன்னைக்கு நாம ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏராளமான தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரின் விளைவாக இன்னைக்கு நாம தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ இன்னைக்கு இந்த ஆலயத்துல இருக்கிறன்னா உனக்காக யாரோ வடித்த கண்ணீர் இருக்கிறது. நீ சும்மா ஒண்ணு இந்த ஆலயத்துல இல்லை. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, நீங்க சும்மா ஒண்ணு இந்த ஆலயத்துல இல்ல. நீங்க நினைக்கிறீங்களா ஏதோ ஆண்டவரை பிடிச்சு வந்துட்டேன்? இல்ல. ஏதோ கிருபையா வந்துட்டேன்? இல்ல. உங்களுக்காக ஒரு தலைமுறை வடித்த கண்ணீரினால்தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் அமர்ந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நீங்க வேறு மனுஷனா மாறியாகணும்? உங்க மேல ஒரு திட்டம் இருக்கிறது. ஏன் வேறு மனுஷனா மாறணும்? உங்களுக்கென்று ஜெயங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. ஏன் நீங்க வேறு மனுஷனாய் மாறணும்? உங்களுக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நடக்கணும்னா, நம்ம மேல இருக்கிற திட்டம் நிறைவேறணும்னா, நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா, நாம இந்த பூமியில நமக்கென்று ஜெபித்தவர்களுடைய ஜெபத்தின் விளைவை பார்க்கணும்னா வேறு மனுஷனா மாறித்தான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எப்படி வேறு மனுஷனா மாற முடியும்? எப்ப நம்ம வேறு மனுஷனாய் மாற முடியும்? சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்ட்ட 3 விதமான அனுபவங்களை சொல்றாரு. 3 விதமான இடங்களுக்கு போகும்படிக்கு சொல்லுகிறார். நீ இதெல்லாம் செய், அப்ப நீ வேறு மனுஷனாய் மாறுவாய் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு தியானிச்சு ஜெபம் பண்ண போறோம். நாம வேறு மனுஷனா மாறணும்னு கேட்க போறோம். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு விரும்புறீங்க நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது வேறு மனுஷனா போகணும்? அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவன் எப்பவும் வந்துட்டு போற மாதிரியே நீங்க போயிடாதீங்க, வேறு மனுஷனா திரும்பி போ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சவுல் எப்ப வேறு மனுஷனாய் மாற முடியும்னு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில வேறு மனுஷனாய் மாறுகிற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம எப்ப வர முடியும்? வேகமான ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நாம இணைந்து ஒருமனப்பட்டு நாம ஜெபிக்க போகிறோம். வாசிங்க 10ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை எண்ணெயில்
2 மனுஷரை காண்பார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்ட்ட சொல்றார், எப்ப நீ வேற மனுஷனா மாறணும். அப்படி வேற மனுஷனா மாறணும்னா முதல்ல நீ எங்க போகணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க, வேற மனுஷனா மாறணும்னா எங்க போகணுமா? வாஸ்தவ சொல்லுங்க, ராகேலின் கல்லறைக்கு போங்க. நீங்க சொல்லுங்க, வேற மனுஷனா மாறணும்னு நம்மள போய் கல்லறைக்கு போச்சோம்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாம என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு நீங்க கவர்மெண்ட வரீங்க, ஐயா நான் மாறணும், நம்ம கல்லறைக்கு போங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம் பெருசு, திட்டம் பெருசு, இவன் மேல வைக்கப்பட்டிருக்கிற ஜெயம் பெருசு, இவனுக்காக ஏறெடுக்கப்பட்டிருக்கிற ஜெபங்கள் பெருசு. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, எங்க போ? கல்லறைக்கு போ, கல்லறைக்கு போ. இப்போ கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? சொல்லுங்க, கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? நீங்க சொல்றதை பார்த்தா நாங்க என்ன போய் இறங்கி பார்க்க சொல்லிதான் சொல்ல முடியும். நல்லா கவனிங்க, கல்லறைக்குள்ள எலும்பு இருக்கும், மரித்து போன சடலம் இருக்கும். அந்த சடலம் இருக்கு பாருங்க, சரீரம் இருக்கு பாருங்க, செத்த சரீரம் இருக்கு பாருங்க. அந்த சரீரத்தை வெளியே வச்சிருந்தா என்ன ஆகும்? சொல்லுங்க, நாரும், நார பண்ணும். அந்த ஏரியாவிலே குடி இருக்க முடியாது. அந்த மாதிரி நமக்குள்ள செத்த கிரியைகள் ஏராளம் என்ன பண்ண இருக்கு, இருக்கா இல்லையா? இப்ப ஆண்டவர் ராகேலின் கல்லறை அன்றைக்கு போகும்படிக்கு சவுலை கர்த்தர் அவன் அனுப்புறார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் அனுப்புறார். அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரியம் அப்படின்னு நீங்க தியானிச்சீங்கன்னா, அவன் சவுலுக்கு தேவன் கற்றுத்தர விரும்புகிற காரியம், உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னா அவன் உன் வாழ்க்கையில காணப்படுகிற செத்த கிரியைகளை நீ என்ன பண்ணணும்? புதைக்கணும். கல்லறை எதுக்கு? சொல்லுங்க, செத்தத புதைக்கிறதுக்கு, நார்னத புதைக்கிறதுக்கு, தேவையில்லாதத புதைக்கிறதுக்கு தான் என்னது? கல்லறை. இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி ஏன் சவுல் அனுப்புறாரு? சவுலே, நீ இதுவரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் நீ இந்த தேசத்தினுடைய ராஜா. நீ உன் வாழ்க்கையில காணப்படுகிற செத்த கிரியைகளை முதல்ல நீ என்ன பண்ணு? கல்லறையில புதைச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பூமியில தேவன் இந்த பூமியில நீங்க நல்லா கவனிக்கிற பவுல் தெளிவா சொல்றதுனா, இந்த பூமியில இருக்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் தகுதியாயிராதே, எல்லாம் தகுதியாயிராது. எல்லாத்தையும் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. என் ஸ்தானத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, என் ஸ்தானத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. நான் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றபடிதான் என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளணுமே ஒழிய நான் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டு போக முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற மாதிரியே வாழுகிற வாழ்க்கை, இந்த உலகத்தை மாதிரியே வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. அல்ல. நீங்க எல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தினுடைய காரியங்களையே நம்ம வாழ்க்கையில தூக்கி சுமந்துட்டு தெரியும். உலகத்தினுடைய காரியங்கள் அவன் இவைகளையே தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்கிறோம். வேதம் தெளிவா சொல்லுகிறது, உலகத்திலேயும் உலகத்தில் இருக்கிறவைகளையும் நீ என்ன பண்ணக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. உலகம் தேவன், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அது சொல்லப்பட்டிருக்கிறது? அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மரணத்திற்கு நேராக இழுத்து கொண்டு போகிறவைகள். நம்மளை இழுத்து கொண்டு போகிறதுல அதை நாம என்ன பண்ணணும்? சொல்லுங்க, புதைக்க. பக்கத்துல சொல்லுங்க, புதைக்க வேண்டியதை புதைக்கணும். யாராவது தூக்கத்துல ஒழிச்சிருப்பாங்கன்னா அவங்களோட தெளிவா சொல்லுங்க. நீங்க சொன்னோம்னா பயந்துட போறாங்க. புதைக்கணுமா? யார, எதை அப்படின்ட்டு
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமத்தை நாம புதைக்கணும், பாவத்தை புதைக்கணும், அருவருப்புகளை புதைக்கணும், தேவன் விரும்பாத காரியத்தை புதைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை வாசிச்சப்ப இன்னொரு காரியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். என்னன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். ராகேலின் கல்லறை. யாருடைய கல்லறையா? எத்தனை கல்லறை இருக்குங்க, எத்தனை பேர் மரித்து போயிருப்பாங்க. ஆனால் ராகேலின் கல்லறை அப்படின்னு சொல்லப்பட்டோன்னே எனக்கு ஞாபகத்துக்கு வந்து என்னன்னா, ராகேல் அப்படின்னு சொன்னாவே யாக்கோபு ஞாபகத்துக்கு வரும். அப்படிதானே? ஏன் அப்படின்னா, இந்த ராகேலுக்காக தான் யாக்கோபு 7 வருஷம் என்ன பண்ணாராம் சொல்லுங்க. 7 வருஷம் மாமனார் கூட கடந்து மாடு மேய்ச்சி எதுக்கு? இந்த ராகேலுக்காக தான். இந்த ராகேலை ரொம்ப நேசிச்சான். கடைசியில 7 வருஷம் கழிச்சு என்னதான் கிடைச்சது? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். 7 வருஷம் கழிச்சு கிடைச்சது ஏமாற்றம் தான். மாமனார் மாத்தி கொடுத்துட்டாரு, பொண்ணை மாத்திட்டாரு. லேயாள் குச்ச பார்வை உள்ளவன். ஆனா லேயாளை காட்டின ராகேல யாக்கோபு ரொம்ப நேசிச்சார். ராகேல் யாக்கோபுடைய நேசத்துக்குரியவன். இங்க சவுலுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரணம் என்ன தெரியுமா? அவன் இந்த உலகத்தில் இருக்கிற சில விஷயங்கள் நீ ரொம்ப நேசிக்கிறதா இருக்கலாம், உனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பிரியம் இல்லை அப்படின்னா அதை புதைக்கிறதற்கு ஆயத்தமாக அதை புதைக்கிறதுக்கு ஆயத்தப்படணும். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான செத்த கிரியைகளை விட்டு நம்ம வெளியே வர்றோமோ, அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து வேறு மனுஷனாய் வைப்பார். நம்ம மேல இருக்கிற திட்டங்களையும் தீர்க்கமான காரியங்களையும் அவர் நிறைவேறும்படிக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஒரு சபைக்கு நான் பிரசங்கிக்க போயிருந்தேன். ஒரு சில நேரத்தில் தேவன் வித்தியாசமான அனுபவங்களை நடத்துவார். அந்த சபையில ஆராதனை முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு சிலர் ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டேன். நான் ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்தப்போ அது ஒரு ஆவிக்குரிய சபை. ஒரு மனுஷன் வேகமா வந்து பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வந்தார். ஆறு வெள்ளை ஃபேன் போட்டிருந்தாரு, வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு. என் பார்வைக்கு அவர் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரியே சொல்லுங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரி. அவர் தூரத்துல அந்த வாசல்ல இருந்தே சொல்லிட்டு வர, பாஸ்டர்னுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரியா வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டப்போ அவர் அந்த வாசல்ல இருந்து இவங்க வர்ற தூரத்துல ஆண்டவர் என் இருதயத்துல ஒரு வார்த்தையை வைக்கிறார். என்ன வார்த்தையை வைக்கிறாரு? அவன்கிட்ட கேளு, ஒரு நாளைக்கு எத்தனை பாக்கெட் சிகரெட் பிடிப்பேன்னு கேளு. என்ன கேட்கணும்? ஆள் எப்படி இருக்கிறாரு? வயிற்றுல அசிஸ்டன்ட் மாஸ்டர் மாதிரி இருக்கிறாரு. இப்போ நான் அவர்கிட்ட போய் ஒரு நாளைக்கு எத்தனை பாக்கெட் சிகரெட் பிடிப்பீங்கன்னு கேட்டா சொல்லுங்க, எங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் சொல்றத சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. சொல்லலன்னா அவர் கோவப்படுவார். உங்க 2 பேருக்கு இடையில நாங்க மாட்டிட்டு படாத பாடு இருக்கு பாருங்க. இப்ப அந்த மனுஷன் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ கேளு அப்படிங்கிற. நீ கேளு அப்படிங்கிற. எனக்கு பயம், நடுக்கம், வேத்திருச்சு, ஒரு மாதிரி இருக்கு. ஆண்டவரே கேட்கணுமா? நீ கேளு. அப்போ அவர் பக்கத்துல வந்த உடனே நான் அவர்கிட்ட, அவர் காது யாரும் மற்றவங்களுக்கு கேட்காத அளவுக்கு, ஏன்னா அவர் மனம் போயிடக்கூடாதுல்ல, அதனால நான் அவர் காதுகிட்ட போய், பிரதர் ஒரு நாளைக்கு எத்தனை பாக்கெட் சிகரெட் பிடிப்பீங்க அப்படின்னு கேட்டேன். இதை கேட்ட உடனே அவர் சொன்னாரு, என்ன ஒரு கணம் அதிர்ச்சியாயி, பாஸ்டர் யார கேட்டீங்க? என்னையோ அப்படின்னாரு பாருங்க. எனக்கு உள்ள அதிர்ச்சி, ஆள் மாத்தி கேட்ட போல இருக்கு. அன்று சொல்லி தானே கேட்டேன். உள்ள நடுங்கி, ஆண்டவரே நீங்க தானே கேட்க சொன்னீங்க, இவர் என்னையான்னு கேட்காத. ஆண்டவர் சொன்னாரு, நீ
இப்ப கூட கீழே போய் குடிச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்லுது அப்படின்னா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், இதை இப்போ கீழே குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த மனுஷன் நடுங்கி கண்ணு கலங்கி சொன்னார், பாஸ்டர் ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் குடிப்பேன், யாருக்குமே எனக்கு தெரியாது பாஸ்டர், சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேனே. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கர்த்தர் சொன்னார். அந்த மனுஷனுக்கு ஜோம் பண்ணேன், ஆண்டவரை விடுதலையாக்கணும்னு ஜோம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த பாவத்தை தூக்கி எறி, இதை நீ தூக்கி எறி, உன் பிள்ளைக்கு நான் அற்புதம் செய்வேன். எனக்கு தெரியல என்னன்ட்டு ஜபிச்சு முடிச்ச உடனே கேட்டேன், உங்க பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஹார்ட்ல ஓட்டை, அந்த ஓட்டையினால டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், ஒரு ஆப்ரேஷனும் தேவையில்லை, நீங்க தூக்கி போடுங்க, கர்த்தர் உங்க பிள்ளையை சுகமாக்குவார். 6 மாசம் கழிச்சு அதே சபைக்கு நான் திரும்ப அழைக்கப்பட்டேன். 6 மாசம் கழிச்சு இந்த சபைக்கு திரும்ப அழைக்கப்பட்டேன். அப்போ அதே மனுஷன் தன் பிள்ளையும் மனைவியும் கூப்பிட்டு வந்தார். வந்து சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா போன தடவை நீங்க வந்தீங்க, வந்தப்போ ஆண்டவர் இப்படி பேசினா, அன்னைக்கு தூக்கி போட்டேன், கர்த்தர் என் பிள்ளையை சுகப்படுத்தினார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மையான ஸ்தானங்களை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற செத்த கிரியைகள் இருக்கு பாருங்க, அதை நாம புதைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவையில்லாத எண்ணங்களை என்ன பண்ணணும்? புதைக்கணும். தேவன் விரும்பாததை புதைக்கணும். ஆமென். கோபத்தை புதைக்கணும். ஆமென். அருவருப்புகளை புதைக்கணும். சீரியலை என்ன பண்ணணும்? அல்லேலூயா. பாவத்திலேயே 2 வகை இருக்கு. எத்தனை வகை இருக்கு? 2 வகை இருக்கு. ஒண்ணு பிடிச்ச பாவம், இன்னொன்னு பிடிக்காத பாவம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒண்ணு பிடிச்ச பாவம், இன்னொன்னு பிடிக்காத பாவம். உங்களை பார்த்து நீங்க சிகரெட் பிடிக்க கூடாது, நீங்க தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லவே மாட்டோம். அப்படி ஒண்ணு நாங்க என்ன அமைதியா இருக்கிறத பார்த்தீங்க சொல்லுங்க, அதெல்லாம் நாங்க விட மாட்டோம். ஓகேன்னு சொல்லுவோம். ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஆனா இதே உங்களை பார்த்து மற்றவங்க சேலையை பார்த்து கண்ணு வைக்க கூடாது, மற்றவங்க பத்தி பேசப்படாது, சீரியலை பார்க்கப்படாது அப்படின்னா அது கஷ்டம் பாஸ்டர். ஏன்னா அது சொல்லுங்க, அது பிடிச்சது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ராகேலின் கல்லறை அன்னைக்கு பாரு, யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நேசிச்சது ராகேல். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், எப்பா நீ ரொம்ப நேசிக்கிறல்ல, இதை நீ என்ன பண்ணு? மறைச்சு போடு. இதை நீ மறைச்சு போடு. நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, நிறைய வாலிப பசங்க இருக்கிறீங்க. கர்த்தர் கூட பேசுறாரு. கர்த்தர் உங்களை குறிச்சு மேன்மையான திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நோக்கி கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது செத்த கிரியைகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. செத்த கிரியைகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. உலகத்தினுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. உலகம் காண்பிக்கிற பாதைக்கு போயிடாதீங்க. உலகம் காண்பிக்கிற மாம்சமான கிரியைகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அது உங்க வாழ்க்கையை பின்னோக்கி எடுத்துட்டு போயிடும். அது உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணிடும். அது உங்க வாழ்க்கையை சீரழிச்சு போட்டுரும். நல்லா கவனிங்க. மற்றவன் ஸ்டைலா இருக்கிறான்னு சொல்லி அவனை மாதிரி ஸ்டைலா மாறுறதுக்கு சொல்லுங்க. மற்றவன் பயங்கரமா பைக் வச்சிருக்கான்னு சொல்லி பைக் வாங்குறதுக்கு தெரியுமா, வேகமா பைக் ஓட்டணும்னு சொல்லி வெயிட்டா அதிக ஸ்பீடு உள்ள நிறைய பைக்கை வாங்கினேன். நிறைய வாலிபர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம தேசத்துல மரணத்தினுடைய எண்ணிக்கை பெருகிட்டு வருது. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் கூட பேசுகிறார், தேவன் கூட இடைப்படுகிறார். ஏன் இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆவியில் ஏவப்பட்டு சொல்றேன், உங்க வாழ்க்கையில கவனமாயிருங்க. இந்த உலகத்தினுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுத்து உலகத்தினுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாதீங்க. உலகத்தின் மாதிரியே உலகம்
அவன் முடிவெட்டின மாதிரியே நான் முடிவெட்டுவேன், அவன் வச்சிருக்கிற மாதிரியே நான் வச்சு போடுவேன், அவன் ஒரு காதுல கடுக்கன் போட்டிருக்கிற மாதிரி நான் கடுக்கன் போடுவேன், அவன் இடுப்புல நிக்காத மாதிரி பேண்ட் போடுற மாதிரி நான் போடுவேன், அவன் சால் இல்லாம போற மாதிரி நான் சால் இல்லாம போவேன். அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. உலகத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்த நினைக்காதீங்க. அது உங்க வாழ்க்கையில் ஆபத்துகளை கொண்டு வந்துடும். ஏன்னா அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில புதைக்கப்பட வேண்டியவைகள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆபத்துகளை கொண்டு வரும். தேவன் உங்க கூட பேசுகிறார். உங்களை குறித்திருக்கிற மேன்மையான திட்டங்களை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா புதைக்கப்பட வேண்டியவைகளை சொல்லுங்க, புதைங்க. இன்னைக்கு நாம புதைக்கிறோமோ அன்னைக்கு நாம வேறு மனுஷனா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ வேதத்துல வாசிச்சு பாருங்க, பரிசுத்தவானுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பாருங்களேன். ஆண்டவர் ஒவ்வொரு வருடத்திலையும் அழைச்சி மேன்மைப்படுத்துறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தெளிவா சொன்னா, இதை விடு, இதை செய்யாத, இப்படி இருக்காத, இந்த இடத்தை விட்டு எழுந்து போ, அசுத்தமானதை தொடாத, அசுத்தமான இடத்துல இருக்காத. ஆண்டவர் உணர்த்திட்டே இருந்தார். ஏன் தெரியுமா? அவைகளை புதைக்காம நீ என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீங்க வேறு மனுஷனா மாறி தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களுக்குள்ள போகணுமா, புதைக்க வேண்டியதை புதைங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, புதைக்க வேண்டியதை புதைங்க. தவறான உறவுகளை புதைங்க, தவறான பேச்சுகளை புதைங்க, தவறான பார்வைகளை புதைங்க, தவறான ஐக்கியத்தை புதைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அக்காமார் வருவாங்க, ஏன் அவன் பாத்தியா, அவ என்ன பண்ணா பாத்தியா, இப்படி பண்ணிட்டா பாத்தியா, அந்த அக்கா நல்ல அக்கான்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்திருப்போம். இப்ப அவங்க சொன்னதை கேட்டோம்னா அந்த அக்கா மேல இருக்கிற மரியாதையே போச்சு. சில ஆட்கள் இருக்கிறாங்க, இதுக்கு எல்லாத்துடைய தகவலும் அவங்களுக்கு தெரியும். பார்த்துட்டீங்களா? சில ஆட்கள்லாம் இருக்கும், யாரை பத்தி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பிங்கர் பிரிண்ட்ஸ்ல வச்சிருப்பாங்க. அவளை பத்தி தெரியாது அவனுக்கு, அவன் அன்னைக்கு பிடிச்சிருக்கான் அப்படின்னு கதை பேசிட்டு அடுத்த கதைக்கு போனாலும் போயிடுவாங்க. ஏன்னா பயங்கரமான அறிவாளி அவங்க. அவங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், ஆல் இந்தியா ரேடியோன்னு பேர் வச்சிருக்கேன். ஆமா, கிராமத்துல அந்த பாட்டிமார்ஸ்ல வயசான பாட்டிமார் இருப்பாங்க பாருங்க, தெரு தெருவா உட்காந்து கதை கேட்கும். இந்த தெருவுல கதையெல்லாம் கேட்டுட்டு அதை சுமந்துட்டு அடுத்த தெருவுக்கு போகும். அங்க சொல்லிட்டு அங்க ஆமா லோட் பண்ணிட்டு அன்லோட் பண்ணும். நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இது சுமந்துட்டு போனது அங்க இறக்கிட்டு அங்க இருக்கிற சரக்கெல்லாம் ஆமா இது தூக்கிட்டு அடுத்த தெருவுக்கு போகும். அப்படி தெரு தெருவா போய் எல்லா தெருவுல இருக்கிறதும் யாருக்கு தெரியும்? ஹலோ, அப்படி கதை பேசுற ஆட்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆமே, அவங்க வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணிடுவாங்க? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாளை நாமத்துக்கு மகிமைப்பட்டார். எதெல்லாம் புதைக்கணுமோ ஆவியானவங்க கூட பேசுறாரு, அதெல்லாம் புதைச்சி இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது வேறு மனுஷனா நீங்க கடந்து போங்க. உங்க மேல இருக்கிற திட்டம் நிறைவேறும். இதுவரைக்கும் தோற்று போன காரியத்துல எல்லாம் நீங்க ஜெயத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் இந்த சவுலுக்கு தேவன் கற்றுத்தர விரும்பின இரண்டாவது அனுபவம், வேறு மனுஷனாய் மாறணும்னா எப்படி மாற முடியும்? ஒன்று, புதைக்க வேண்டிய அனுபவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அப்படி புதைக்கும் போது என்ன நினைக்கும்? வாசிங்க. அவன் இரண்டு மனுஷரை காண்பாய், அவர்கள் உன்னை பார்த்து நீ தேட போன கழுதைகளை, அவன் நீ தேட போன கழுதை என்ன பண்ணுச்சு? அகப்பட்டுச்சு. அவன் இவர்கள் எதிர்பார்த்திருந்த, இவர்கள் தொலைத்தத, இவர்கள் தேடி போனத, அவன் கல்லறை அண்டைக்கு வந்த பொழுது அவன் அவர்களுக்கு கிடைத்தது என்ற செய்தி கொடுக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா புதைக்க வேண்டியதை புதைச்சிட்டோம்னா நாம எதிர்பார்த்திருக்கிறவைகளை தேவன் செய்து முடிப்பார். நாம நினைத்திருக்கிறவைகளை செய்து முடிப்பார். நாம ஆண்டவர் இந்த வருஷத்துல தருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, புதைக்க வேண்டியதை புதைச்சிட்டோம்னா கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சது சொல்லுங்க, புதைக்க வேண்டியதை புதைச்சிட்டீங்கன்னா கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி கூட சொல்லல உனக்கு கழுதை கிடைக்கும் கழுதை கிடைக்கும் பத்தி ஒண்ணு சொல்லல. நீ போய் போறேன்னு சொன்னார், நீ இந்த அனுபவத்துக்குள்ள வான்னு சொன்னார். இவன் கல்லறை அண்டைக்கு போனா அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வந்தான். அவனுக்கு காணாமல் போன கழுதை கிடைத்தது என்கிற செய்தி வந்தது. அல்லேலூயா.
சொன்னா கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆமென். இரண்டாவது காரியம் பாருங்க. இரண்டாவது என்ன அனுபவத்தை ஆண்டவர் சவுலுக்கு கற்றுத்தர விரும்புகிறார்? வேறு மனுஷனா எப்பொழுது மாற முடியும்? 3வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும் போது கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களையும் கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கைகளிலே வாங்க வேண்டும். கவனிங்க, இரண்டாவது ஒரு அனுபவத்தை ஆண்டவர் சவுலுக்கு கற்றுத்தர விரும்புகிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். சவுல் ராகேலின் கல்லறை என்றில் புதைக்க வேண்டிய புதைத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த இடத்தை விட்டு தாபோரில் இருக்கிற சமபூமிக்கு போ அப்படிங்கிறார். நல்லா கவனிக்கணும். தாபோர் அப்படிங்கிறது ஆமென் ஒரு மலை பகுதி, ஒரு குன்று பகுதி. ஆமென் ஒரு 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கிற ஒரு சின்ன மலை பகுதி. அந்த மலையில ஒரு மண் சமபூமியா இருக்கிற ஒரு இடம். ஆமென் மேடு பள்ளம் இல்லாம சமபூமியா இருக்கிற இடம். நீங்க நல்லா கவனிங்க. அந்த சமபூமியில இவனுக்கு தேவையான எதுவும் கிடைக்காது. ஆமென் அந்த சமபூமியில குடியிருப்புகள் இல்லை. அந்த சமபூமியில தான் ஆமென் இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைந்தார் அப்படின்னு சரித்திரம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறார். எதுக்கு நிறுத்துறார்னா, ஆமென் இது பட்டணத்தை விட்டு தள்ளி இருக்கிற ஒரு இடம், ஆள் நடமாட்டம் குறைவா இருக்கிற இடம், எதையும் பெற்றுக்கொள்ள முடியாத இடம், அவன் எந்த ஒரு காரியத்தையும் அவன் தேடியும் விரும்பியும் கிடைக்காத ஒரு இடம். அந்த இடத்துல அவனுக்கு தேவையானது ஆயத்தம் பண்ணி வச்சு ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறான். எந்த சூழ்நிலை வாழ்க்கையில வந்தாலும், ஆமென் மலை பகுதியா இருந்தாலும், சமவெளியா இருந்தாலும், வனாந்தரமா இருந்தாலும், பாலைவனமா இருந்தாலும், உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவன் என்கிறத நீ அறிந்து என்ன நீ சார்ந்திருக்கணுங்கிற ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்ப நம்ம வேறு மனுஷனா மாறுவோம் அப்படின்னா, எப்போ நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்கு அவரையே நம்ம சார்ந்திருக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வேறு மனுஷனாய் மாறுவோம். இந்த உலகத்துல யாரை சார்ந்து இருக்கணும் சொல்லுங்க? யாரை நம்பி இருக்கணும்? தேவனை நம்பி இருக்கணும். உலகத்தை இல்ல, உலகத்தினுடைய மனுஷங்களை இல்ல, உறவுகளை இல்ல, அதிகாரிகளை இல்ல, ஆளுகிறவர்களை அல்ல. யாரை நம்பி இருக்கணும்? தேவனை நம்பி இருக்கணும். ஆமா, ஆண்டு கத்துக் கொடுக்கிறார். என்ன கத்துக் கொடுக்கிறார்? எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு தேவையானதை நான் தருகிறதற்கு வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில நான் கண்டு கொண்ட ஒரு விஷயம் தான், என்ன தேவையா இருந்தாலும் அந்த தேவையை நடத்துறதுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். என் சொந்த கிராமத்துல ஊழியம் செய்றேன். என் சொந்த கிராமத்துல ஊழியம் செய்றேன். என் சொந்த கிராமத்துக்குள்ள 20 வருஷமா நான் இருந்து ஊழியம் செய்றேன். ஒருத்தர் கூட என்னை பார்த்து கையை நீட்டி என் வீட்டுக்கு மாசந்தோறும் பைபிளை தூக்கிட்டு வந்து சோமன வருவான்னு ஒருத்தர் கூட என்னை கை நீட்டி சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் கூட என் ஆத்துமாவை களவாடிட்டு போயிட்டான், என் ஆத்துமாவை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டான், என் ஆத்துமாவை இவனுக்கு நேரா திருப்பி இவனுக்கு காணிக்கை கொடுக்கிற மாதிரி மாத்திட்டான்னு ஒரு பாஸ்டர் கூட என்னை பார்த்து சொல்ல முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அது பெருமைக்காக சொல்லல, பலிபீடத்துல இருந்து சொல்றேன். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, என் தேவையை என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் அவரையே சார்ந்து நிற்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவரை சார்ந்து இருக்கிறதுனால எனக்கு பல அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவை வரும் பொழுதும் அவரே தந்து என்னை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2004 நான் ஊருக்கு வந்தப்போ, இப்ப நான் 80 கிலோ இருக்கேன், அப்ப 40 கிலோ இருந்தேன். நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு, ஊழியக்காரன்னா பாக்குறதுக்கு ஒரு ஆட்ட சாட்டமா ஊழியக்காரன் மதிக்கிற அளவுக்கு இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? ஆமா, 40 கிலோல ஒரு ஒல்லியா ஒரு பையனை கொண்டு வந்து நீங்க பிரசங்கம் பண்ண விடுவோமா?
விடுவோமா? விடமாட்டோம். ஊழியக்காரனா மதிப்போமா? அதிகமா. எனக்கு தூத்துக்குடிக்கு வந்த உடனே ஆச்சரியமா இருந்துச்சு. ஊழியம் செய்யறேன்னா அது அவ்வளவு பெருசா ஒண்ணு யாரும் என்ன பண்ணல. ஆமா, அப்போ அந்த நாட்கள்ல என்னை யாரும் கூப்பிட்டு ஜெபம் பண்றதுக்கு ஆள் இல்லை, பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த நாட்கள்ல யாரும் கூப்பிட்டு காணிக்க கொடுக்கறதுக்கும் சொல்லுங்க ஒருத்தர் இல்லை. ஆனா எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தரின் தேவைகளை சந்தித்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு அனுபவத்திலையும் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நல்லா கவனிங்க. 2004 நான் தூத்துக்குடிக்கு வந்த புதுசுல, நான் அதுக்கு முன்னாடி என்னுடைய சொந்த ஊர் கடையோட அங்கதான் இந்த ஊழியம் செய்யறேன். ஆனா நான் வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் மாவட்டம். அங்கிருந்து தான் நான் ரட்சிக்கப்பட்ட ஊழியத்தை தொடங்கினேன். ஆண்டு சொந்த ஊருக்கு போனாரு. அங்கிருந்து புறப்பட்டு வந்து இங்க ஊழியம் செய்ய. அப்போ நான் இங்க வந்த நாட்கள்ல என்னுடைய குடும்பத்தார் எனக்கு 300 ரூபாய் அனுப்புவாங்க. என் குடும்பத்தார் 300 ரூபாய் அனுப்புவாங்க. அந்த 300 ரூபாய் வச்சு ஒரு மாசத்துக்கு நான் ஓட்டுவேன், சமாளிச்சு கொண்டு போயிடுவேன். ஏன்னா ஈஸி தான், அன்னைக்கு கொஞ்சம் 300 ரூபாய் வச்சு சமாளிச்சிடலாம். ஏன்னா நமக்கு சாப்பாடுங்கிறது ஒரு குக்கர் இருக்கும். அந்த குக்கர்ல அரிசியை போட்டு 2 வெங்காயத்தை வெட்டி போட்டு 2 தக்காளியை வெட்டி போட்டு அது என்னது, நீங்க தானே சமைக்கிறீங்க, அது என்னது, தக்காளி சாப்பாடு. கூட கொஞ்சம் பருப்பை போட்டா பருப்பு சாம்பார், அவ்வளவுதான் சாப்பாடு. இதுதான் எனக்கு அப்படி அந்த நாட்கள்ல சமைக்க தெரியும். அதனால பெரிய செலவு ஒன்றும் இல்லை. அதனால சமாளிச்சு போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் அவன் ஒரு மாசத்துல ஒரு 25ஆம் தேதி நினைக்கிறேன், எப்பவுமே வழக்கமா எங்க வீட்டுல இருந்து 5ஆம் தேதி போல எனக்கு காசு அனுப்பி வைப்பான். 25ஆம் தேதி என் கையில 10,4 ரூபாய். அந்த 10,4 ரூபாய் வச்சு ஒரு வாரத்துக்கு மேல கிட்டத்தட்ட 10 நாட்கள் சமாளிக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கேன், செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த நாள்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு திடீர்னு எங்க ஊர்ல இருந்து ஒரு அம்மா ஒரு பாட்டி என்னை பார்த்து கூப்பிட்டாங்க. தம்பி, நாங்க திருநெல்வேலியில ஒரு கூட்டத்துக்கு போறோம், நீ வரியா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், கூட்டத்துக்கு போவோமே அப்படின்னு நானும் அந்த வேன்ல ஏறிட்டேன். வேன்ல ஏறி ஆழ்வாருக்கு வரும்போதுதான் சொல்றாங்க, வேனுக்கு 10 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு. நம்ம கையில இருக்கிறது எவ்வளவு, 10,4 ரூபாய். அப்ப சொல்றாங்க 10 ரூபாய் எங்க கொடுக்கணும், வேனுக்கு கொடுக்கணும். என்ன பண்றது தெரியல, கொடுக்காம இருக்க முடியாது. அப்புறம் ஊழியக்கார ஓசியில வரலாம் சொல்லிடப்படாதுல்ல. ஆமா, அதனால சரின்னு சொல்லிட்டு இருந்த 10 ரூபாய் எடுத்து சொல்லுது அந்த பாட்டியம்மா. ஏறதுக்கு முன்னாடியே 10 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்குன்னு என்ன பண்ணியிருப்பேன். இப்ப கூட்டத்துக்கு போயாச்சு. எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு இப்ப மீதி இருக்கு, 4 மீதி இருக்கு. கூட்டத்துல கணக்கு எடுப்பாங்கல்ல. ஆமா, என்ன பண்ணியாச்சு அந்த 4 நாள்ல காணிக்கை ஜோம் பண்ணி போட்டாச்சு. ஆண்டவரே இந்த 4 நாள் தான் இருக்கு, ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்துறேன் ஆண்டவரே. ஆமா, இந்த 2 காசு போட்டேன், ஏழை விதம் மாதிரி ஆண்டவரே 4 நாளுக்கு உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், கொடுத்துறேன் ஆண்டவரேன்னு போட்டாச்சு. கூட்டம் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில எங்க ஊர்ல ஒரு கல்யாண வீடு. அந்த கல்யாண வீட்டுல நான் ஆராதனைக்கு போயிருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகல. அதனால மொய் எழுதுங்கிற பிரச்சனையும் இல்லை, காசு இல்லை. காலையில சாப்பிட்டாச்சு, மத்தியானம் என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். சொந்தக்காரங்க கல்யாணம் தான், அதனால போய் சாப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் போய் ஆராதனையில உட்கார்ந்து இருக்கிறேன். உட்கார்ந்து இருக்கும்போது தான் பைபிள் திறக்குது. திறந்து பார்த்தா ஒரு வசனம் என் கண்ணுக்கு முன்னாடி வருது. என்ன வசனம் வருது தெரியுமா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது ஒருவனும் வெறும் கையோடு வராதிருப்பானாக. நம்ம கையில ஒண்ணு இல்லை. ஆண்டு வசனத்தை காண்கிறாரு, நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது வெறும் கையோடு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆண்டவரே நீங்க கொடுத்தாதானே ஆண்டவரே, வெறும் கையோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்களே. கல்யாணம் அங்க பிரசங்கம் நடக்குது. பிரசங்கம் முடிஞ்ச உடனே காணிக்கை எடுப்பாங்க. காணிக்கை எடுக்கும் போது காணிக்கை பை நமக்கு முன்னாடி வரும்போது வெறும் கை என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. என்ன பண்றது தெரியலையே, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, நான் என்ன பண்றது தெரியல. மனசுக்குள்ள இப்படி ஒரு யோசனை, பேசாம காணிக்கை பகுதி வர்றதுக்கு முன்னாடி வெளியே என்ன பண்ணிடலாம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. பிரசங்கம் முடிகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு, தம்பி
உன்னை போஸ்ட்மேன் கூப்பிடுறாரு வருவியான்னு சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. போஸ்ட்மேன் 5ஆம் தேதிக்கு மேல வேற என்ன தேடுவாரு? இப்பவே எதுக்கு தேடுறாருன்னு வெளியே வந்தேன். வெளியே வந்தா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் எனக்கு 400 ரூபாய் மணி ஆர்டர் வச்சு அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. இதுல இருக்கிற பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இப்போ மணி ஆர்டர் காலையில போய் நீங்க போட்டீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ள கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் இப்ப இருக்கு. ஆனா அன்னைக்கு எனக்கு மணி ஆர்டர் வரணும், 4 நாளைக்கு முன்னாடி போடணும். 4 நாளைக்கு முன்னாடி போடணும். அப்படின்னா எனக்கு 4 நாள் கூட இல்லாத ஒரு நாள் வருங்கிறத கர்த்தர் அறிஞ்சு 4 நாளைக்கு முன்னாடியே ஒரு மனுஷனை ஏவி 400 ரூபாய் போட வச்சிருக்கிறார்ல. என் தேவையை அவர் சரியா நிதானித்து எனக்கு கொடுத்து நடத்துகிறதற்கு வல்லமை உள்ளது. அப்ப நான் என்ன செய்யணும்? எல்லா சூழ்நிலைக்கும் யாரதான் சார்ந்து இருக்கணும்? தேவனை சார்ந்து இருக்கணும். நம்பிக்கை முழுசு எங்க வைக்கணும்? அவர் மேல வைக்கணும். எதிர்பார்ப்பு முழுசு யார் மேல இருக்கணும்? அவர் மேல இருக்கணும். இன்னைக்கு நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இன்னைக்கு பல நேரம் நம்முடைய நம்பிக்கையை அவன் உலகத்து மேல, மனுஷன் மேல, எது மேலேயே வச்சிருவோம். எது மேலேயே வச்சிருவோம். நீ கர்த்தர் கூட பேசுறாரு, உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் டாக்டர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறோம். சில பிள்ளைங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறோம். என்ன காப்பாத்துவான், என்ன அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான். நல்ல கவனிங்க. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேலேயே இருக்கட்டும். கர்த்தர் மேலேயே இருக்கட்டும். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. சிலர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஜெபம் வருவாங்க. ஏவப்படுறதுனால சொல்றேன், ஜெபம் வருவாங்க. ஆனா நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்க மாட்டாங்க. கூட்டத்துக்கு வருவாங்க, நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்க மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற எங்கெங்கயோ பிள்ளைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு எங்க விட்டு போவாங்க? பச்சை பிள்ளைக்கு சீர் குடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? எங்க விட்டு போவோம்? சரி, உங்களுக்கு புரிய மாதிரி நான் இப்படி கேட்கிறேன்னு. உங்க அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ போகும்போது அங்க ஒரு குழந்தை காய்ச்சலா இருக்கு, 2 நாளா காய்ச்சல். உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, நம்ம 2 நாளா காய்ச்சலா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சந்தோஷம், ஒரு 2 நாள் இருக்கட்டும். என்ன கேட்பீங்க? ஆஸ்பத்திரிக்கு யாராவது ஒருத்தர் ஜோம் பண்ணியா, பாஸ்டர்ட்ட கூட்டு போனியா, சர்ச்சுக்கு கொண்டு போனியா கேட்பீங்க? நீங்க கேட்பீங்களா? நீங்க சொல்றீங்க, மத்த ஆட்கள் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம நம்பிக்கை எங்க இருக்கு? 1 ரூபாய் மாத்திரம் மேல இருக்கிற நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்ல. 1 ரூபாய் மாத்திரம் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு கர்த்தர் மேல இல்ல. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் சவுலுக்கு கத்துக் கொடுக்கிறார், சம பூமியில கூட உன் தேவையை சந்திக்கிறதுக்கு நான் வல்லமை உள்ள தேவன். எந்த இடத்திலையும் தேவையை சந்திக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன். இதை நீ வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா எந்த சூழ்நிலைகளிலும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அதை விட்டுட்டு உங்க நம்பிக்கை எங்கேயோ எதையோ கொண்டு வச்சிடாதீங்க. நம்பிக்கை எது மேலேயாவது வச்சிடாதீங்க. கவனிங்க. ஒரு போதகர் ஒரு சாட்சியை சொன்னார், மறக்க முடியாத ஒரு சாட்சி. அவங்க சபைக்கு ஒரு மனுஷனை புதுசா மாறி வந்திருந்தார். 6 மாசமா சபைக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் இந்த பாஸ்டரை கூப்பிட்டு சொன்னாரு, பாஸ்டரியா, நான் ஒரு பால் பண்ண வைக்க போறேன், நீங்க தான் வந்து ஜோம் பண்ணி ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படிங்க. ஜோம் பண்ணி ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படிங்க. இந்த பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம சபையில் இருக்கிற ஒரு ஆள் பால் பண்ண வைக்க போறாரு, ஒரு தொழிலதிபரா மாற போறாரு, ஜோம் பண்ணி ஆசீர்வதிப்போன்னு சொல்லிட்டு அவர் அந்த நாள் குறிப்பிட்ட நாளுக்கு பால் பண்ண வைக்கப்படுற இடத்துக்கு அவர் வந்தார். 12 மாடு வாங்கியிருக்கிறாரு. 25 ஊழியக்காரங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. எதுக்கு? சோமன் எத்தனை ஊழியக்காரங்க? 25 ஊழியக்காரங்க. இந்த ஊழியக்காரர் சொன்னாரு, ஆமா, ஒரு மாட்டுக்கு 2 பேர்னா கூட ஒரு ஊழியக்காரன் எக்ஸ்ட்ரா இருக்கிறாரு. புரியுதா? சில ஆட்கள்லாம் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷன், நம்ம வீட்டுக்கு ஒரு காரியம்னா அவங்க ஊர்ல இருக்கிற எல்லா ஊழியக்காரையும் கூப்பிடுவாங்க. கடைசியில பாஸ்டர் கூட மறந்துடுவாங்க. நீங்க அப்படி இல்லைன்னு நான் நம்புறேன். இவர் போனா 25 ஊழியக்காரங்க.
சரி என்ன பண்ணியாது, வந்தாச்சு. எல்லாரும் ஒரு மாட்டை பிடிச்சி என்ன பண்ணுங்க, ஆளுக்கு ஒரு மாட்டை சோம் பண்ணி பால் பண்ணி திறந்து வச்சாச்சு. நல்லா கவனி, ஒரே மாசம், சரியா ஒரு மாசம் பால் பண்ண க்ளோஸ். 25 ஊழியக்காரங்க ஜோம் பண்ணி ஆரம்பிச்சு வச்சது ஒரு மாசத்துல என்னாச்சு, க்ளோஸ். 2 மாசம் கழிச்சு இந்த மனுஷன் இந்த பாஸ்டர் தேடி வந்தார். பாஸ்டரையா, இவருக்கு வருத்தம். என்ன வருத்தம்? ஐயோ, நம்ம ஜோம் பண்ணி ஆரம்பிச்சு வச்ச பால் பண்ண நஷ்டமாயிருச்சேன்னு இவருக்கு வருத்தம். ஆனா இந்த மனுஷன் வருத்தமே இல்லை. வந்தார், பாஸ்டர் நான் ஒரு மளிகை கடை தொடங்க போறேன், நீங்க தான் என்ன பண்ணணும். இவருக்கு கேள்வி, பால் பண்ணைக்கு 25 ஊழியக்காரங்க கூப்பிட்டாரு, இப்ப மளிகை கடைக்கு எத்தனை ஊழியர்? இவரு கேட்கிறாரு, ஐயா எத்தனை ஊழியக்காரியா வர போறாங்க, முன்னாடியே சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், யாரையும் கூப்பிடல, நீங்க மட்டும்தான். சரி சந்தோஷம். இப்ப நேரம் பாஸ்டர் போனாரு, மளிகை கடை திறந்து வச்சாரு. அவங்க சந்தோஷமா திரும்பி வந்துட்டாரு. ஒரே மாசம் மளிகை கடை க்ளோஸ். மளிகை கடை க்ளோஸ். பாஸ்டருக்கு வருத்தம், ஆனா அந்த மனுஷனுக்கு அர்த்தம் இல்லை. அடுத்த 2 மாசம் கழிச்சு பாஸ்டர் பார்த்து, பாஸ்டர் நான் கேரளாவுக்கு போறேன், வண்டி ஒண்ணு வாங்கியிருக்கேன், கேரளாவில் போய் பிசினஸ் பண்ண போறேன், நீங்க தான் ஜோம் பண்ணி என்ன பண்ணணும். இவருக்கு தர்ம சங்கடம், சர்ச்சில் இருக்கார, வேற வழி இல்லை, என்ன பண்ணுங்க. நேரம் சர்ச்சுக்கு வந்தாரு, ஜோம் பண்ணி அனுப்பிவிட்டேன். கேரளாவுக்கு போறேன், சரி போயிட்டு வரட்டுன்னு அனுப்பிவிட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு பாஸ்டருக்கு போன் வருது. இந்த நம்பர் யாருது? இந்த நம்பர் இன்னாருது, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் முறிஞ்சு இருக்காரு, ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கா, வந்து என்ன பண்ணுங்க. இந்த பாஸ்டருக்கு வருத்தம்னா வருத்தம். நம்ம ஜோம் பண்ணி ஆரம்பிச்சு வச்சு ஒரே நஷ்டமா இருக்குது. இந்த பாஸ்டர் அந்த மனுஷனை பார்க்க போனேன் வருத்தத்துல. மனைவி அனுப்பி விட்டாரு, சபை விசுவாசிகளை அனுப்பி விட்டாரு, போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டு. ஆனா இவர் போகல. 3 மாசம் கழிச்சு அந்த மனுஷன் இந்த பாஸ்டருக்கு போன் பண்ணேன், பாஸ்டர் நானாவதா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நீங்க தான் ஜோம் பண்ணணும். நீங்க சொல்லுங்க அந்த பாஸ்டருக்கு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க சொல்ற, இப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, அந்த பாஸ்டர் அவ்வளவு ராசியான பாஸ்டரா, ஜோம் பண்ணி எல்லாம் நஷ்டமா இல்லை அப்படி நீங்க நினைப்பீங்கல்ல. நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். 4வதுன்னு சொல்லி வந்த உடனே அந்த பாஸ்டர் முடிவு பண்ணாரு, ஐயா நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சு, ஏன் 3 நஷ்டம் அடைஞ்சது நமக்கு என்ன பண்ணணும் தெரியணும். ஜோம் பண்ணுவோம். வீட்டுல ஃபாஸ்டிங் பிரேயர் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பாஸ்டர் போயாச்சு, ஜோம் பண்றாங்க. பாஸ்டர் அம்மா, பாஸ்டர், அந்த மனுஷன், அவங்க வீட்டுக்காரம்மா, 4 பேர் உட்கார்ந்து ஜோம் பண்றாங்க. பாஸ்டரும் போராடி ஜோம் பண்றாரு. தேவனும் ஒரு வார்த்தை என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, சொல்ல மாட்டேங்க. ஒண்ணுமே புரியல. ஆண்டவரே. கடைசியில் ஆண்டவர் சொன்னாரு, அவரு காலில் அடிபட்டு இருக்கு பாத்தீங்களா, கட்டெல்லாம் ஹாய காலை நீட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாரா, உட்கார்ந்து இருந்தார். ஆண்டவர் சொன்னா, அவனை ஒரு ஜோம் பண்ண சொல்ல அப்படின்னா, அவனை ஒரு உடனே பாஸ்டர் அவரை பார்த்து, ஐயா நீங்க ஒரு ஜோம் பண்ணுங்க. பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ண வராது பாஸ்டர். உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வருதோ, சொல்றது உங்களுக்கு புரியுதா? நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, என்ன வராது, ஜோம் பண்ண வராது. அவர் சொன்னாரு, உங்களுக்கு எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரத்துக்கு என்ன பண்ணுங்க போதும். சரி, இந்த ஜெபத்தை ஆரம்பிச்சாரு. அன்புள்ள இயேசப்பா, நீங்க பால் பண்ண வச்சு கொடுத்தீங்க, அதுக்காக சோத்திரம். ஆனா அந்த மாடு நிறைய பால் கொடுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னதை கேட்டு நிறைய அவன் மந்திரிச்ச தாயத்து கையில வாங்கி கழுத்துல கட்டினே, அந்த பாவத்தை என்ன பண்ணுங்க. இப்பதான் பாஸ்டருக்கு உயிர் வந்துச்சு, புரிஞ்சுது. பால் பண்ண க்ளோஸ் ஆனது உங்களுக்கு புரியுது பாருங்க. நம்மளால இல்ல. என்ன விஷயம்? நல்லா ஜெபம் பண்ணிட்டு எங்க போய் நினைச்சிருந்தாரு. ஹலோ, கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு. நல்லா ஜெபம் பண்ணிட்டு நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு, ஜெபம் பண்ணியும் பார்ப்போம், மந்திரிச்சு பார்ப்போம்னு போய் உட்கார்ந்து நின்னீங்க. 10 மாடு க்ளோஸ் ஆன கதை. நல்லா கவனிங்க. இப்ப 2வது ஜெபம் பண்ற, ஆண்டவரே நீங்க நல்ல மளிகை கடை வச்சு கொடுத்தீங்க,
அந்த தவறான சகவாசத்தினால என் மளிகை கடையை நான் இழந்துட்டேன். அந்த பாவத்தை என்ன பண்ணுங்க? மளிகை கடை வச்சா இந்த ஐயா அங்கிருந்த ஒரு அம்மாவுக்கு இலவசமா பொருள் அனுப்பி இருக்கிறார். அப்புறம் மளிகை கடை க்ளோஸ் ஆகாம என்ன ஆகும்? ஒரு மாசத்துல க்ளோஸ். இந்த ரெண்டையும் சொல்லி ஜோம் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு? அதோட முடிஞ்சு போச்சு பாருங்க. இந்த பாஸ்டுக்கு மனசு கேட்கல. என்ன மனசு கேட்கல? உங்களுக்கு கரெக்டா தெரியுது பாருங்க. மூணாவது ஒண்ணு இருக்குல்ல, மூணாவது பாஸ்ட் கேட்டாரா, கேரளாவுக்கு எதுக்கு போனீங்க? அவர் சொன்னாரு, லாட்டரி சீட்டு வாங்கி விற்கலாம்னு போனேன். அப்புறம் விழாம என்ன பண்ணணும்னு கேட்கிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பண்றது ஜெபம். ஆண்டுடைய சமூகத்துல வந்துட்டு, ஆண்டுடைய சமூகத்துல வந்து நின்று, ஆமா என் நம்பிக்கையே நீங்க தான் என்ன பண்றது? பாட்டு பாடுறது. ஆண்டவரே என் ஆதாரமே யாருதான்? நீங்க தான் சொல்லி சொல்றது. ஆனா வெளியே போய் யார நம்புறது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுறாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை நீங்க சார்ந்து நிற்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற மேன்மையான திட்டத்தின் அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பலருடைய இருதயத்துக்குள்ள கேள்வி, நான் இப்படி ஜெபம் பண்ண போறேன், எனக்கு அவமானம் வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, அதையெல்லாம் தாண்டி ஜெபம் பண்ணணும்னு போறேன். ஆனா மாற்றம் இல்லை. ஏன் மாற்றம் இல்லை? சர்ச்சைக்கு வர்றோம், நம்பிக்கை எங்கேயோ வச்சிருக்கிறோமே, நம்பிக்கை எது மேலேயே வச்சிருக்கிறோமே. நீ கர்த்தர் கூட பேசுறாரு. எந்த தேவையா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சந்திக்கிறதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். அப்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல நம்பிக்கைய நாம வச்சிருக்கிற நாம ஒரு காலம் ஆமென் அந்த நம்பிக்கையை வேற எது மேலயும் அல்லேலூயா மகன் கைப்படுத்தி சொல்லுங்க, நம்பிக்கையை யாரு மேலேயும் வச்சிடாதீங்க, எது மேலேயும் வச்சிடாதீங்க. நம்ம நம்பிக்கைக்கு உரியவர் அவர் மாத்திரமே. அல்லேலூயா. கடைசியா வேகமா ஒரு காரியத்தை சொல்லி நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். 5வது வசனத்தை நீங்க வாசிங்க. பெலிஸ்தியரின் தானையும் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். நல்ல கவனிங்க. ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தை சவுலுக்கு விளங்க பண்றார். அங்க தேவனுடைய மலைக்கு நீ போவாய். நல்ல கவனிங்க. பேரு என்னது? தேவனுடைய மலை. ஆனா அந்த மலையில சத்துருக்களுடைய தானியமும் இருக்கிறது. பெலிஸ்தருடைய சேனையும் எங்கதான் இருக்குது? அந்த மலையில தான் இருக்கு. அந்த மலையில தான் இருக்கு. அந்த மலையில தான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களும் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. அந்த இடத்துல தான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் பெலிஸ்தருடைய சேனையும் இருக்கிறது. நீ அந்த தானியத்திற்கு அருகில் இல்ல, அந்த தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அந்த தீர்க்கதரிசிகளோடு கூட என்ன பண்ணு? அல்லேலூயா சொல்லுங்க, அத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பெலிஸ்தருடைய சேனைக்குள்ள இல்ல, அது பலமா இந்த மாதிரி தெரியும், பயங்கரமா இருக்கிற மாதிரி தெரியும், பாதுகாப்பா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்குள்ள இல்ல, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் நடந்து வருவாங்களே, அந்த கூட்டத்துக்குள்ள பிரவேசி, அவர்களோடு கூட இணைந்து கொள். அவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், அவர்கள் மேல் இருக்கிற ஆவியானவர் ஓ மேல என்ன பண்ணப்படுவா? மூணாவது ஒரு அனுபவத்தை கர்த்தர் சவுலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சவுலுக்கு கற்றுக் கொடுக்கிறார்? ஒரு இடத்துல ரெண்டு இருக்கும், நன்மை இருக்கும், தீமை இருக்கும். நல்ல ஐக்கியம் இருக்கும், தவறான நடத்துதலுக்குரிய நபர்களும் இருப்பாங்க. தவறான நடத்துதலுக்கு நேராய் நடத்துகிற கிரியைகளை ஒதுக்கி வச்சுட்டு ஆமை நல்ல ஆவிக்குரியவர்களோடு ஐக்கியத்தை வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எல்லாம் கவனிங்க. ஆமா, நான் யாரு கூட ஐக்கியம் வச்சிருக்கிறேனோ அவங்கள மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன். ஜெபிக்கிறவங்க கூட ஐக்கியம் வச்சிருப்பேன்னா நானும் இப்படி இருப்பேன், ஜெபிக்கிறவங்களா மாறுவேன். வசனத்தை பேசுறவங்க கூட ஐக்கியம் வச்சிருப்பேன்னா நானும் எப்படி இருப்பேன்? சொல்லுங்க, வசனத்தை பேசுறவனா இருப்பேன். ஆமா, குறை சொல்ற ஆள் கூட ஐக்கியம் வச்சிருப்பேன்னா,
கதை பேசுறாரு கூட ஐக்கியம் வச்சிருப்பானா? சொல்லுங்க. அப்ப நம்ம ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சவுலுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. நீ மாம்சத்துக்கு உரியத, அவன் சத்துருவின் கிரியைகளுக்கு உரியதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு இடம் கொடுக்கிறவனாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க. அத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பவுல் இப்படி எழுதுறார். முதல் வசனத்தை நீங்க வாசிங்க. ஆமென். வாசிங்க. ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் எப்படி நடக்கணுமா? சொல்லுங்க. ஆவியின்படி நடக்கணுமா? மாம்சத்துக்குரியவைகளுக்கு இடம் பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஏன் இடம் கொடுக்க கூடாது? நீங்க வாசிங்க. ஆமென். அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள். அடுத்த வசனத்துக்கு வந்துருங்க. மாம்ச சிந்தை மரணம். அடுத்த வசனத்துக்கு வந்துருங்க. தேவனுக்கு விரோதமான பகை. அடுத்த வசனத்துக்கு வாங்க. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க. அவள் தெளிவா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நீ மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, ஆவிக்கு இடம் கொடுக்கணும். மாம்ச பலனுக்கு இடம் கொடுக்க கூடாது, ஆவியின் பலனுக்கு நீ இடம் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சாமீன். பெலிஸ்தீனின் தானியத்துக்குள்ள ராணுவ வீரர்கள், தடகாத்திரம் உள்ளவர்கள், ஆனா மனுஷ பலன் உள்ளவர்கள். தீர்க்கதரிசிகள் பார்க்கிறதுக்கு சரீரம் பலவீனமா தான் இருக்கும், சாதாரணமா இருப்பாங்க. ஆனா அவர்களுக்குள்ள இருக்கிற பலன் மாம்ச பலன் இல்ல, ஆவியின் பலன். அல்லேலூயா. அந்த ஆவியின் பலனுக்குள்ள நம்மளை இணைச்சிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் பவுல் ரோமர் 8ல தெளிவா சொல்றாரு. மாம்சத்துக்கு இடம் கொடுத்துறாத, இடம் கொடுத்துறாத. ஏன்னா இந்த மாம்சம் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில மரணத்தை பிறப்பிச்சிடும். இந்த மாம்சம் நம்முடைய வாழ்க்கையில அசுத்தத்தை பிறப்பிச்சிடும். இந்த மாம்சம் நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்துக்குரியதையே சிந்திக்க வைக்கும். ஆனா ஆவிக்குரியவனா இருப்போம்னா, ஆவிக்கு இடம் கொடுப்போம்னா, ஆவியின்படியே நடக்கிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நம்மளுக்கு விளங்க பண்ணிட்டு நான் செபிக்கிறேன். நல்லா கவனிங்க. இங்க பவுல் எழுதுறாருல, மாம்சத்தின்படி ஆவியின்படி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியின்படி மாம்சத்தின்படி அப்படின்னா நீங்க விளங்குகிறதுக்கு கலாத்தியருக்கு நேர வேதத்தை திருப்புங்க. கலாத்தியருக்கு நேர அது 2 வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. நல்லா கவனிங்க. ஒரு ஆமா அந்த அக்கா வாசிக்கிட்டு நீங்க எல்லாரும் கவனிங்க. மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ள 3 விதமான காரியம் என்ன இருக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம். 3 எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. இப்போ இந்த சரீரம் என்ன செய்யணும்னு ஆமா அங்க ஒரு லிஸ்ட் பவுல் சொல்றார். இப்போ வாசிக்க எத்தனை நீங்க எண்ணிக்கை வாங்க வாசிங்க. சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், களியாட்டுகள். எவ்வளவு? 17 எனக்குரிய குணாதிசயம். நமக்கு ஏன் கோபம் வருது? நம்ம கோபம் வருதா? கோபம் உங்க கோபம் எப்படிப்பட்டதுன்னு உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா தெரியும். உங்க வீட்டுக்காரர் உங்க கூட ரொம்ப அன்பா இருக்கிறாங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னு கேட்டா, 6 மணிக்கு வேலை முடிஞ்சு அவர் 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம்னு இருக்கிற பட்சத்துல அவர் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சு நண்பர்களையெல்லாம் பார்த்து வீட்டுக்கு 10 மணிக்கு தான் வராருன்னா நீங்க அவ்வளவு அன்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவருக்கு உங்க வீடு சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றதை கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறேன். நமக்கு கோபம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. பொறாமை இருக்கா? எரிச்சல் இருக்கா? சொல்லப்பட்ட 17 இருக்கா? இல்லைன்னு ஒருத்தரும். ஏன்னா இந்த மாம்சத்துக்குள்ள எல்லாம் இருக்கு. சரியா?
இந்த மாம்சம். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அடுத்த வசனத்துக்கு வாங்க. ஆவியின் கனியோ, நல்லா கவனிங்க. ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லி எத்தனை இருக்கு? இது நமக்கு வாசிக்கவே வேண்டியது, நமக்கு நல்லாவே தெரியும். எத்தனை? 9. இந்த ஆவியின் கனி அப்படின்னு நாம என்ன நினைக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே அவர் நமக்குள்ள இந்த 9 விதமான கனிகளை கொடுக்கிறார். இல்ல, இந்த ஆவியின் கனிங்கிறது நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி இருக்கு பாருங்க. வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. இந்த தீபத்துக்குள்ளதான் அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் எங்க இருக்கு? ஆவியில இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, நாம மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறோமா, ஆவிக்கு இடம் கொடுக்கிறோமா? அந்த பதில் சொல்ல மாட்டோமே. ஆவிக்கா மாம்சத்துக்கா? மாம்சத்துக்கு தானே. கோபமும் நமக்குள்ளதான் இருக்கு, அன்பும் நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? கோபம், மாம்சத்தின் கிரியைகளுக்கு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மாம்சம் சொல்லும், ஆமா யாராவது நமக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டானா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும் மாம்சம் சொல்லும். ஆவி சொல்லும், பரவாயில்ல, தெரியாம என்ன பண்ணிட்டான், பேசிட்டான், ஒரு தடவை விட்டு மன்னிச்சிரு. ஆவி சொல்லும். ஆனா மாம்சம் சொல்லும், இல்ல இல்ல விடப்படாத அவனை, அவன் சின்ன பையன் பேசிவிட்டான். ஹலோ, நடக்குதா நடக்கலையா? காலையில் 5 மணிக்கு ஜெபிக்கணும்னு ஆவி சொல்லும். மாம்சம் சொல்லும், இல்ல இல்ல நீ தூங்கு. நல்லா கவனிங்க. நம்மளால ஆவிக்கு இடம் கொடுக்க நம்மளால முடியல. அதுதான் பவுல் தெளிவா எழுதிச்சு. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க. 8ஆம் அதிகாரம், ஆமென், 9ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வராரோ அப்ப நாம மாம்சத்தை ஜெயிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடம் கொடுப்போம். அப்ப நம்ம வேறு மனுஷனாய் மாறுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னைக்கு மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறோமோ அன்னைக்கு நமக்குள்ள ஆவியின் கிரியை பெருகிடுச்சுன்னு அர்த்தம். ஆவியின் கிரியை பெருகிடுச்சுன்னா ஆமென், நாம ஆவிக்குரியவர்களா மாறிட்டு இருக்கிறோம் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சவுலுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நீ மாம்சத்தை தேடிடாத, மாம்சத்துக்குரிய இடம் கொடுக்கிறாத, ஆவிக்குரியவர்களோடு இணைந்து கொள், ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடு, நீ வேறு மனுஷனாவாய். அல்லேலூயா. இன்னைக்கு 4வது கர்த்தர் கூட பேசுகிறார். படைக்க வேண்டியதை படைச்சது, நீ தேவனை சார்ந்தது. 3வது, ஆமென், ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. இந்த 3 நமக்குள்ள இருக்குன்னா நாம வேறு மனுஷனா இருப்போம். நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிற திட்டம் நிறைவேறும். எத்தனை பேர் விரும்புறீங்க அது நடக்கணும்னு சொல்லி? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க என்ன குறித்திருக்கிற திட்டம் நிறைவேறணும்? ஆமா, எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், எனக்காக ஜெபித்த தலைமுறையின் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஜெபிக்க விரும்புறவங்க வேகமா வேகமா எழுந்து நில்லுங்க பார்ப்போம். வேகமா ஒரு 5 நிமிஷம் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். Thank you mighty presence of God. எல்லாரும் எழுந்து நில்லுங்கள. எல்லாரும் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே இன்னைக்கு எங்களை அவன் வேறு மனுஷனாய் மாற்றுவீராகன்னு சொல்லி நாம கேட்க போறோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 5 நிமிஷம் தான் நமக்கு நேரம் இருக்கு. நீங்க கவனிங்க, நீங்க மௌனமா இருக்கக்கூடாது. நான் உங்களை ஜெபத்துல நடத்தணும்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்க உங்களை இதயத்தோடு ஜெபம் பண்ணுங்க, உண்மையா கேளுங்க. இந்த இடத்தை விட்டு போகும்போது வேறு மனுஷனா திரும்பி போங்க. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கட்டும். எத்தனை பேர் அப்படி கேட்க போறீங்க? எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்க போறீங்க? எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும், எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே, நான் வேறு மனுஷனாய் திரும்பி போகட்டும். என்னை குறித்திருக்கிற திட்டம் நிறைவேறப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ள நான் கடந்து போகட்டும். எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஜெயத்தை சுதந்திரிக்க நான் அன்றைய அனுபவத்துக்குள்ள நுழையட்டும். எனக்காக ஒரு கூட்டம் அவன் கண்ணீர் வடித்திருக்கிறது. அந்த கண்ணீருக்குரிய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள அந்த நாட்களுக்குள்ள நான் புறப்பட்டு போகட்டும். என்னை கர்த்தர் அப்படி நடத்தணும். எத்தனை
பேர் அப்படி ஜெபிக்க போறீங்க. அப்படியே வாய் திறந்து ஜெபிங்களே, வாய் திறந்து ஜெபிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. வேடிக்கை பார்க்காதீங்க, கையை கட்டிட்டு சும்மா நிற்காதீங்க. விடுதலையா ஜெபம் பண்ணுங்க, விடுதலையா ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து ஜெபிங்க. நீ கத்தி ஜெபிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா உங்க சத்தம் உங்க காதுக்கு கேட்கிற அளவுக்கு ஆகிடும். ஜெபிக்க தொடங்குங்க. ஆண்டவரே, நான் வேறு மனுஷனாய் மாறட்டும் ஆண்டவரே, வேறு மனுஷனாய் மாறட்டும் ஆண்டவரே, மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நான் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில கர்த்தரை நம்மை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லுவீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆவியானவரை அப்படி மாற்றுவீராக. அப்படி நான் மாறணும்னா ஒன்னு படைக்க வேண்டியதை படைக்கணும். இன்றைக்கு ஆண்டவர்கள் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக வர வர எந்தெந்த காரியெல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தணுமோ அதையெல்லாம் ஆவியானவர்களுக்கு உணர்த்தினார்ல, அதெல்லாம் இன்னைக்கு புதைச்சிருங்க. அதெல்லாம் இனி வேண்டாம், அந்த காரியம் வேண்டாம். அது எதுவா இருந்தாலும் சரி, அது வேண்டாம். அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்துக்கு உரியதா இருந்தாலும் சரி, அது நமக்கு வேண்டாம். அதை புதைக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் படைச்சிருவேன். இந்த செத்த கிரியை எனக்கு இனி வேண்டாம், இந்த பொல்லாத கிரியை எனக்கு வேண்டாம், இந்த அசுத்தமான கிரியை இனி வேண்டாம். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. எப்ப நம்ம வேறு மனுஷனா மாறுவோம்? எந்த சூழ்நிலைகளிலும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம சார்ந்து நிற்போம். நாம சார்ந்து நிற்போம். நம்ம சார்ந்து நிற்போம்னா எந்த சூழ்நிலையிலையும் அவரையே சார்ந்து நிற்போம்னா நம்ம வேறு மனுஷனா மாறுவோம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் நம்பிக்கையை நான் யார் மேலேயும் வைக்க மாட்டேன், நான் யாரை சார்ந்து இருக்க மாட்டேன். என் நம்பிக்கை முழுசும் உங்க மேலேயே இருக்கட்டும் ஆண்டவரே, உங்களையே நான் சார்ந்து இருக்கட்டும். எனக்கு கர்த்தரப்படி கிருபை தருவீராக என்று சொல்லுங்க. மூணாவது காரியம் ஜெபிக்க போறோம். எப்ப நாம வேறு மனுஷனா மாறுவோம்? எப்ப நாம வேறு மனுஷனா மாறுவோம்? கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் மாம்ச பலத்துக்கு இல்ல, ஆவியின் பலத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பனா, ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பனா, அவன் நம்மை கர்த்தர் வேறு மனுஷனாய் நிறுத்துவா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரே சவுல் தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சப்போ சவுல் மேல ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தீரே, சவுலும் தீர்க்க தரிசனம் சொன்னாரே, அதே போல இந்த ஆராதனையில வந்திருக்கிற என் மேல கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றி என்ன வேறு மனுஷனா ஆண்டவரை மாற்றி அனுப்புங்க. கேட்பீங்களா? 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 நீங்க கேட்பீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல தம்முடைய வல்லமையை ஊற்றி உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறா, உங்களை பலப்படுத்தி அனுப்ப போகிறா. தேவன் தம்முடைய வல்லமையை உங்க மேல வச்சு அனுப்ப போகிறா. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? வாய் திறந்து கேளுங்க, சத்தம் உயர்த்தி கேளுங்க. ஆவியானவரே என்ன பலப்படுத்துங்கப்பா, ஆவியின் பலனை தரித்து கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. மாம்ச பலனை இல்ல, ஆமென், ஆவியின் பலனை தரித்து கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. சொல்லி கேளுங்க, சொல்லி கேளுங்க, சொல்லி கேளுங்க, சொல்லி கேளுங்க. நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் தம்முடைய வல்லமையை இன்றைக்கு இந்த ஆராதனையில உங்க மேல வச்சு உங்களை நிரப்பி அனுப்புவா, உங்களை நிரப்பி அனுப்புவா, உங்களை நிரப்பி அனுப்புவா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க? ஆண்டவர் இந்த ஆராதனையில என் மேல ஒரு அக்கினி ஊற்றப்படட்டும், என்ன வேறு மனுஷனாய் அனுப்புங்க, வேறு மனுஷனாய் அனுப்புங்க, வேறு மனுஷனாய் அனுப்புங்க, என்ன மாற்றி அனுப்புங்க.
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பீங்கன்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை நிரப்பி எழுப்புவா. ஆமென். வாஞ்சிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி என் கூட சேர்ந்து பாடுங்க. Thank you Lord. Hallelujah. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. நல்ல கரங்களை தட்டி அக்கினியா விடுதலையோடு ஆய்ந்திடுமே, பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தரிசனம் உரைத்திடவே. கரம் தட்டி எத்தனை பேர் இன்றைக்கு விரும்புறீங்க? ஒரு எதிர்பார்ப்போடு நல்ல கரங்களை தட்டி தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக. கரங்களை தட்டி நீங்க கேட்க கேட்க பாட பாடவே கர்த்தர் தம்முடைய வல்லமைகள் மேல் ஊற்றுவார். அக்கினியாய் இறங்கிடுவே, சீனாய் மழையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மழையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு கூட ஜீவ நதியாக. ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக. நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கேளுங்க. Yes. ஆமென். ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, ஜீவ நதியாக. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன்? ஆண்டவரே, இந்த ஆராதனையில ஒரு ஜீவ நதி எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவிக்குரிய பலனை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதா இன்னைக்கு வேறு மனுஷனா இந்த இடத்தை விட்டு கடந்து போகத்தக்கதா. செவிங்க செவிங்க செவிங்க, நீங்க செவிங்க செவிங்க செவிங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இப்போ உங்க மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலமாய் ஊற்றப்படுகிறது. ஓ ராகா மாரானா ஷாகானா. Yes, yes, mighty God. கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஊற்றுகிறார், கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஊற்றுகிறார். தேவன் தம்முடைய வல்லமையை மேல வைக்கிறார், வைக்க ஆரம்பிக்கிறார். ஆமென், ஆமென். யாரெல்லாம் புதைக்க வேண்டியதை புதைச்சு அவரை சார்ந்திருந்து எனக்கு ஆவியின் பலன் வேணும்னு சொல்றீங்களோ, உங்க மேல இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சிலருடைய சரீரத்துல ஒரு அக்கினி இறங்குறத உணர்றீங்க, தேவனுடைய வல்லமை இறங்குறத உணர்றீங்க. எஸ் எஸ் mighty God. இன்னும் பலமா கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. தேவ வல்லமை இறங்கி வருவதாக. ஊற்றப்பட ஆரம்பிச்சாச்சு, அவர் நிரப்ப ஆரம்பிச்சாரு. அநேகர் மேல, அநேகர் மேல. எஸ் எஸ், ஒரு பலத்த மகிமை, ஒரு பலத்த வல்லமை இப்போ
இப்போ நிரப்புது நிரப்புது. எஸ், நிரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல கரங்களை தட்டி அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாக அமர்ந்திடுமே, பெரு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியா ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, ஜீவ நதியாக. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க? ஆண்டவரே, ஜீவ நதியாய் புறப்பட்டு வாரும், என்னை அக்கினியாய் மாற்றும் ஆண்டவரே, அக்கினியாய் மாற்றும். இன்னைக்கு நடக்க விட்டு நாங்கள் திரும்பி போகும்போது வேறு மனுஷனா திரும்பி போகத்தக்கதா செவிங்க செவிங்க செவிங்க. சில மேல கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கி வருகிறது. யார் மேலனா தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறதோ உங்களை குறித்திருக்கிற மேன்மையான திட்டம் நிறைவேற போகிறது, நிறைவேற போகிறது. இதுவரை தொட்டு போன அனுபவம் இது உங்க வாழ்க்கையை ஜெயமாய் மாற போகிறது, ஜெயமாய் மாற போகிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்க மேல ஊற்றுகிறார், உங்க மேல ஊற்றுகிறார், உங்க மேல ஊற்றுகிறார், உங்க மேல ஊற்றுகிறார். ஓரா கமானா ஷகமானா ரிகமானா நானா ரிகமானா ஷகந்தரியா கனரா லித்தமான் கருலமா ஷகந்தரியா கனரா. ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த சபைக்குள்ள அநேகரை வேறு மனுஷனாய் மாற்றுவீராக. அதற்கேற்ற அபிஷேகம் இறங்கி வரட்டும், அதற்கேற்ற கிருபை இறங்கி வரட்டும், அதற்கேற்ற வல்லமை இப்போ 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 இறங்கி வரட்டும். பட ஆரம்பிச்சுட்டாரு. இங்க இருக்கிற சிலர் ஆமென் அநேகர் ஆமென் அபிஷேகத்தை இழந்து போய் இருக்கிறீங்க. இன்னைக்கு தேவன் அதை உங்க மேல புதுப்பிக்கிறார், உங்களுக்கு திரும்ப தருகிறார், திரும்ப தருகிறார். அநேகர் அபிஷேகம் புதுப்பிக்கப்படுகிறது. எனதுமான கிருபை இந்த ஆராதனையில் திரும்ப கொடுக்கப்படுகிறது, திரும்ப கொடுக்கப்படுகிறது. எஸ் எஸ் எஸ். ஓ mighty presence of God, தேவ மகிமை இப்பொழுது இறங்கி வருவதாக. சிலருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, தீர்க்க தரிசன வார்த்தைகள் சிலருக்கு புறப்படத்தக்கதாக. ஆமென் ஆமென். கர்த்தருடைய சத்தம் கேட்கத்தக்கதாக ஒரு காதுகள் திறக்கப்படுகிறது. எஸ், யார் மேல அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இறங்கி வருதோ இப்போ 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 ஒரு வளர்த்த மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவர். இப்போ அவங்க ஒரு அக்கினி நிரப்பட்டோம், இப்போ ஒரு அக்கினி நிரப்பட்டோம். இப்போ ஒரு தேவ மகிமை உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவதாக, தேவ மகிமை நிரப்புவதாக, தேவனுடைய வல்லமை நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, இந்த சபை ஆனந்த சபையாய் மாறட்டும், வேறு மனுஷனாக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிற சபையா மாறட்டும், திட்டங்களை நிறைவேற்றுகிற சபையா மாறட்டும், தரிசனங்களை நிறைவேற்றுகிற சபையா மாறட்டும், ஜெயம் கொள்ளுகிற சபையா இந்த சபை மாறட்டும். மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, அதற்குரிய அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. அன்பு போதகர் அப்படி ஆசீர்வதிங்க, ஆண்டவருடைய குடும்பத்தை அப்படி ஆசீர்வதிங்க, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு தேவனுடைய வல்லமை பணமாய் ஊற்றப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவோம், நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அனலுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அனுபவத்தை புதுப்பிக்க செய்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதைக்க வேண்டியவைகளை புதைக்க நீர் எங்களுக்கு தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி சொல்லுங்க, புதைக்க வேண்டியவைகளை புதைப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமிக்குரிய காரியங்கள் எதெல்லாம் இச்சித்தோமோ அது எல்லாத்தையும் புதைத்து போடணும் சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த பூமிக்குரிய காரியத்தை எதெல்லாம் இச்சித்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகினமோ அது எல்லாத்தையும் நாங்க புதைத்து போடுகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, மனந்திறந்து சொல்லணும். தெய்வீகத்துக்குரியதை தேவனுக்குரியதை விட்டு விலகும்படியா உங்க சரீரங்களை இந்த பூமிக்குரிய காரியத்துல ஈடுபட்டு தெரியப்படுங்க. எல்லா காரியத்தையும் புதைச்சு போடுற ஆண்டவரே, புதைச்சு போடுற ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், மனந்திறந்து புதைக்க வேண்டிய அனுபவத்தை புதைச்சிருங்க, புதைக்க வேண்டிய அனுபவத்தை புதைச்சிருங்க. கர்த்தர் நல்ல ஒரு குளோபல். எல்லா காரியத்திலும் உண்மையே சார்ந்து கொள்வோம்னு சொல்லுங்க பாருங்க. எல்லா காரியத்திலும் நாங்கள் உண்மை மாத்திரமே சார்ந்து கொள்வோம். எதற்கும் உண்மையே சார்ந்து கொள்வோம், எல்லாவற்றுக்கும் உண்மையே சார்ந்து கொள்வோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார், நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார், நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார். அப்படி சொல்லுங்க. ஒரு புதிய இருதயத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்றோம். சொல்லுங்க பார்க்கலாம். புதிய இருதயம் பொருத்தப்பட்டது, வேறு மனிதனாய் மாறினான் என்று எழுதப்பட்டது. எங்களை வேறு மனிதனாய் மாற்றி புதிய இதயத்தை எங்களுக்கு சிருஷ்டித்தமைக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்தும், நாங்க உமக்கு நன்றி செலுத்தும், நாங்க உமக்கு நன்றி செலுத்தும். அனலுள்ள திருச்சபையாக எங்களை எரிய பண்ணுகிறதுக்காக நாங்க நன்றி செலுத்தும், நாங்க நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.